இது வாழைப்பூன்னு சொல்லுவோம். வாழைப்பூ வந்து இப்படி வாழைப்பூ வரும். வாழைப்பூ வந்து தான் திருப்பி வாழைக்கொலையாக வரும். இந்த வாழைக்கொலை ரஸ்தாளி வாழைக்கொலைன்னு சொல்லுவோம். ரசக்கதலைன்னு சொல்லுவாங்க, ரஸ்தாளின்னு சொல்லுவாங்க. இது நல்லா மாவு போல் இருக்கும். பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியது. இது மட்டி கொலைன்னு சொல்லுவோம். சின்ன குழந்தைகளுக்கு, பிறந்த ஒரு வயசான குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். சீக்கிரம் டைஜஷன் ஆகும். இதை மருந்து பழம் கூட நம்ம சொல்லுவோம். பார்த்துக்கோங்க, இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் எதுவும் சாப்பிடாத சில பிள்ளைகள் எந்த உணவை தட்டி தட்டி போடும் பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகள் கூட இந்த உணவை விரும்பி இந்த வாழைப்பழத்தை சாப்பிடும். பார்த்துடுங்க. வாழை மரம் கண் இப்படி தான் இருக்கும். பார்த்துடுங்க, இது வாழை மரம் கண். இது ஏற்கனவே ஒரு வாழைக்குறை வெட்டின இடம். இப்படி சின்ன சின்ன வாழை சின்ன மரமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பெரிய வாழைக்குலையாக, அதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு பெரிய வாழை மரமாக வரும். அது பிறகு தான் அது கொலை வரும். இந்த வாழை கொலை இருந்த வாழை மரத்தில் அந்த கொலையை வெட்டி இப்படி போட்டிருக்கோம். இதுதான் வாழைக்கொலை. இதை வந்து எங்கள் ஊரில் உர போடணும்னு சொல்லுவாங்க. அதை வாழை மரத்தை பழுக்க வச்சாச்சுன்னா பிள்ளைகளுக்கு பழமாக கிடைக்கும். இதுவும் ஒரு வாழைக்கொலையில் இன்னொரு சைஸு. இது இன்னும் இடம் மட்டும், அது முத்தல்ல. இன்னும் ஒரு ஏதாச்சும் ஒரு 20 நாளுக்கு தாண்டியாச்சுன்னா இது அது பழத்துக்கு பருவம் ஆகிரும். இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இதை மறைஞ்சி கீழே விழாமல் இருக்கிறது தான் அதில் ஒரு ஊனு மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறோம். ஒரு கம்பு வெட்டி போட்டோம்னா கீழே விழாது. இதில் கீழே அர்த்தம் பார்க்குறது வாழைப்பூ. இது மருந்தா பொருளாக பயன்படுது. சமையலுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த வாழைப்பூவை. வாழைக்கொலை, வாழை மரத்தில் வாழைக்கொலை இருக்குது பாருங்கள். இந்த வாழை மரம் நட்டு ஒரு 9 மாதம் ஆச்சு. எவ்வளோ நீளத்தை பார்த்தீங்களா? இந்த வாழை மரத்தில் வாழைக்கொலை வெட்ட போகிறேன். இந்த வாழை மரம் எதுக்கு போடுறோன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு பழம் ஒன்று தெரியுது. சில சீப்பாக அறுத்து வச்சுருக்காங்க கடையில். இது எப்படி இருக்குன்னு சில பிள்ளைகளுக்கு தெரியாது, டவுனில் உள்ள பிள்ளைகள். அந்த வாழை செடி இப்படி இருக்கும், வாழை செடி. இந்த வாழை மரத்து செடி இருந்து இந்த வாழை மரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்து ஒரு பெரிய கொலையை வாழை மரத்தில் அப்படியே கனி மாதிரி வளைஞ்சு முத்தி இருக்குது. இந்த கொலையை இப்போ நம்ம வெட்டணும்.